வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களால் சட்ட நடைமுறைகள் எளிதாகி இணக்க சூழல் மேம்படும் என்றும் உலக அளவிலான பொருள் விநியோக சங்கிலியில் இந்தியாவின் நிலை வலுவடைந்து எதிர்காலத்திற்கு ஏற்ற பொருளாதாரமாக இந்தியா மேம்படும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உத்தரப்பிரதேஷ் மாநிலம் அயோத்தியில் ஸ்ரீ ராம ஜென்மபூமி கோவிலுக்கு சென்று ராம் தர்பார் கருவறை மற்றும் ராம் லல்லா மூலஸ்தானத்தில் பூஜை செய்து வழிபடுகிறார். அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணிகள் முழுமையாக முடிந்துவிட்டதை குறிக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கோவில் வளாகத்தில் காவிக்கொடி ஏற்றி வைத்து விழாவில் உரையாற்றுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாலை ஹரியானா மாநிலம் குருஷேத்ரா சென்று குரு தேஜ் பகதூரின் 350வது தியாக தின விழாவில் கலந்து கொள்கிறார். தேஜ் பகதூர் நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தையும் விழாவின் போது அவர் வெளியிடுகிறார். முதுபெரும் திரைப்பட நடிகர் தர்மேந்திரா மறைவு குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். பத்மபூஷன் விருது பெற்ற திரைப்பட நடிகர் தர்மேந்திரா மும்பை பிரீச் கேண்டி மருத்துவமனையில் இன்று காலை காலமானார். அவருக்கு வயது 89. மத்திய அரசு விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைந்த வேளாண்மையில் முக்கிய கவனம் செலுத்தி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் 6வது சர்வதேச அக்ரோனமி காங்கிரஸ் மாநாட்டின் தொடக்க விழாவில் அவர் உரையாற்றினார். புதுச்சேரியில் இதுவரை 95.61% SIR கணக்கெடுப்பு படிவங்கள் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டு 57.66% படிவங்களின் தரவுகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். இன்று குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நாளை காலை வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி பின்னர் மேலும் வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.